ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு எங்கட வீட்டு என்ன சாப்பாடுன்னா மீன். எங்கட இடத்துல புதன்கிழமையில மார்க்கெட் வாரது. அப்போ அங்கே வந்து மீன் வரும். என் ஹஸ்பண்டுக்கு இப்போ அது புதன்கிழமை லீவ் உண்டு. அவர் போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வேண்டி வந்து வெட்டி தருவார். ஸோ நான் வைக்கிறேன். எனக்கும் மீனுக்கும் ஆகாது. க்ளீன் எல்லாம் பண்ணி எல்லாம் சமைப்பேன், ஆனால் சாப்பிட பிடிக்காது. ஆனால் அது வந்து சத்து கிழமையில் ஒரு நாளாவது சமைக்கணும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டுவார். சரி என்ன செய்யறேன்னு சொல்லி சமைப்பேன். மீன் பிடிக்காது, ஆனால் கருவாடு, பொரிச்சு மீன், டின் மீன், சுறா அதுகள் சாப்பிடுவேன். ஏன் மீன் தலை கூட சாப்பிடுவேன். ஸோ அதால நான் மீன் குழம்போடையும் சோறோடையும் அப்படி தலை இருந்தா தலையோட சாப்பிடுவேன். மற்றபடி மீனுக்கும் ஆகாது. இன்றைக்கு வந்து மீன் குழம்பு, மீன் தலை போட்டு ஒரு சொதி, பிறகு கீரை, கேரட் அண்ட் முட்டை போட்டு வறுவல், பொரியல், வர என்ன பேருன்னு தெரியாது, ஆனா அப்படி ஒரு சாமான் செய்யறதுக்கு இருக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். எனக்கு ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்றா, உள்ளி உரிச்சு தாரா. ஸோ அவட ஹெல்ப்போட நான் இன்னைக்கு செய்ய போறேன். சொதி செய்யறதுக்கு நான் சொன்ன மாதிரி மீன் தலை, பிறகு ஒரு வால் மீன், தக்காளி பழம், வெங்காயம், மற்றது என்னட்டு கருவேப்பிலை இருந்தபடியா கருவேப்பிலை போட்டு, மற்றது பச்சை மிளகாய் மறந்து போனேன். பச்சை மிளகாய் போட்டு இதுக்குள்ள கொஞ்சம் புளி தண்ணி உப்பு விட்டு அவிய விட போறேன். அவிஞ்சு வந்தா பிறகு நான் வந்து எனக்கு உள்ளி மிளகு சீரகத்தூள் குத்தி போட பிடிக்கும். அது குத்தி போட்டு நல்லா எல்லாம் அவிஞ்சா பிறகு தேங்காய் பால் விட்டு இறக்கினா எங்கட சொதி ரெடி. ஓகே, புளி தண்ணி, மஞ்சள் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அவிய விட போறேன். கீரை கறி ரெடி. இங்கால மீன் சொதியும் ரெடி ஆயிட்டுது. எங்கட தலை போட்ட மீன் சொதி. மீன் குழம்புக்கு இதுக்குள்ள மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தூள், புளி தண்ணி, மற்றது கொஞ்சம் தேங்காய் பால் எல்லாம் விட்டு உப்பு அளவா போட்டு மூடி கொதிக்க விட போறேன். கொதிச்சு வந்த பிறகு என்ன கொஞ்சம் திக்கான பால் விட்டு திருப்பி ஒருக்கா கொதிக்க விட்டா மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு வந்து அரைச்சும் செய்யலாம், ஆனா நான் இன்னைக்கு அரைச்சு செய்யல. ஆனா அதுக்கு பதிலா நான் வந்து ஒவ்வொரு முறையும் மீன் குழம்பு வைக்க சரக்கு பண்ணி செய்யறேன். நான் அது குடிக்கலாம், மற்றது சோறோடையும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு குடித்தா அது கொஞ்சம் தடிமன் அதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு சரக்கும் செய்ய போறேன். அதால இது நான் அரைச்சு செய்யல. எங்கட மீன் குழம்பும் ரெடி ஆயிட்டு. நான் அப்போது சொல்ல மறந்துட்டேன், வெந்தயமும் போடணும். வெந்தயமும் போட்டு தான் நவிய விடணும். நான் அப்போது சொல்ல மறந்துட்டேன். மீன் குழம்பும் ரெடி. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி கூடவும் போடலாம். உங்களுக்கு சரக்கு வேணுண்டா கூடவும் போடலாம். சில நேரம் கைக்க பார்க்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இன்றைக்கு கொஞ்சம் கூட போட போறேன். எங்களுக்கு என்ன தடிமன் மாறையில, ஸோ அதால மிளகு கொஞ்சம் கூட போட போறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், பிறகு 3 செத்தல் மிளகாய், இதெல்லாத்தையும் போட்டு முதல்ல கொஞ்சம் அடிச்சு எடுப்போம். இப்படி நல்ல பவுடரா வந்தா பிறகு இதோட 8 உள்ளிப்பல்லு சின்ன நான் வெட்டி போட்டுறேன். என்னட்ட சின்ன வெங்காயம் இல்ல, ஸோ நார்மல் வெங்காயம் தான். அதுல ஒரு கொஞ்சம் தேங்காய் பூ, இதோட கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் அடிச்சு எடுத்துக்கொள்ள போறேன். இப்போ ஒரு சட்டியை வச்சுட்டு அதுக்குள்ள எங்களுடைய அந்த அரைச்ச கலவைய ஊத்திட்டு இதை வந்து நான் கழுவி, அதாவது இந்த அரைச்சதையும் தண்ணி விட்டு கலக்கி போட்டு இதுக்குள்ள ஊத்த போறேன். இதோட நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியும் விடுறேன். பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி போட்டு மூடி அவிய விடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மூடி ஒரு கொதி வர விடுவோம். இந்த ஸ்டேஜ்ல மீனை போடுவோம். மீனை போட்டு மீன் அவிய மட்டும் கொதிக்க விட்டா எங்களோட சரக்கு ரெடி. இதுக்கு வந்து நம்மளா தாளிச்சுட்டு செய்யலாம். நான் வந்து இப்போ எங்களுக்கு தடிமன் கொஞ்சம் இதா இருக்கிறபடியா நான் தாளிக்காம செஞ்சேன்னா, இது வந்து நான் பிள்ளைகளுக்கு குடிக்கவும் கொடுக்குறேன். அதனால தான் கொஞ்சம் தண்ணி பதமா வச்சிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் திக்காவும் செய்யலாம். அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் தண்ணி குறைச்சி விடலாம், இல்லாட்டி கொஞ்சம் தேங்காய் கூட போடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, எங்கட சரக்கும் ரெடி. இது வந்து குடிக்கலாம், நீங்க சோறோட சாப்பிடலாம். இது வின்டர் சீசனுக்கு சூப்பர் சாமான். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களோட இடத்துல எப்படி செய்யற நீங்கன்னு வந்து சொன்னீங்கன்னா நாங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எங்களோட மீன் குழம்பு, சொதி,
கேரட் முட்டை பொரியலும், மற்றது கீரை, பிறகு எங்கட சரக்கு, இதோட சுட சுட குத்தரிசி சோறு. நாங்க சாப்பிட போறோம். எவ்வளவு சமைக்கிறதுனாலும் சமைச்சிடலாம். இந்த சமைச்சிட்டு கிளீன் பண்ற வேலை இருக்கு, அப்பா அதுக்கு தான் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். உண்மையா சமைச்சிட்டு கிளீன் பண்றதுதான் பெரிய வேலை. சரி, ஓகே, நான் கிளீன் பண்ண போறேன். உங்களோட இடத்துல மீன் குழம்பு, கீரை இல்லாட்டி சொதி வித்தியாசமா வைக்கிறேன்டா எங்களோட ஷேர் பண்ணுங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய். Subscribe here, like பண்ணுங்க, follow பண்ணுங்க please.